இப்ப மூணு பேர் செய்தியாளர் சந்திச்சுங்கிறீங்க. அது சந்திச்சிருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டேன். நான் பார்க்கல 3 பேர் சந்திச்சிருக்கிறாங்க. அது ஏற்கனவே போட திட்டம் தானே. இன்னைக்கு நேரத்தை போட்டாங்க. அதிமுகவில் இருக்கின்ற பொழுதே குழி பறிச்ச காரணத்தினால தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். இப்படிப்பட்ட துரோகிகள் அதிமுகவில் இருந்த காரணத்தினால தான் எங்களை 2021 ஆட்சிக்கு வர முடியல. புரியுதுங்களா? இப்ப 2 நாளைக்கு முந்தைய என்ன சொன்னார் ஓபிஎஸ்? இவரே அதிமுக கட்சிக்காரர், இவரே ஒருங்கிணைக்கின்றவர். உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுல இருந்து இந்த வார்த்தை வராது. 2 நாளைக்கு முந்தி சொன்னார்ல, அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும்னு சொன்னார். இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்? இதெல்லாம் திமுக பிடிஎம் இருந்து செயல்படும். அதெல்லாம் இன்னைக்கு தயக்கம்லாம் இல்லையா? இனிமேல் தானே இருக்கும். ஏற்கனவே நாங்க பதவியெல்லாம் பாருங்க. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் யார் துரோகம் செஞ்சாலும் சரி, தலைமைக்கு உடைய கருத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்காடு தானே? ஆமாங்க, அப்படி இருக்காடு தானே. சொங்காட்டையெல்லாம் அப்படி இருக்காடு தானே நாங்க ஜெயிக்க முடியல. அந்தியூர்ல ஏன் ஜெயிக்க முடியல? அதெல்லாம் அதிமுக கோட்டைங்க சேவலையே ஜெயிச்சது. ஆக இப்படிப்பட்ட உள்கொட்டு வேலை செய்யற காரணத்தினாலதான் அதிமுக 2021 ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டாங்க. பயிர் செழித்து வர வேண்டும், அதில் இருக்கிற களைகளை எடுக்க வேண்டும். களைகள் எடுக்கப்பட்டது, பயிர் செழித்து வளரும், நல்ல விளைச்சல் கொடுக்கும். அதிமுக ஆட்சி அமைக்கும். தாவேக்காவுடன் இதுவரை கூட்டணி குறித்து பேசவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேக்காவுடன் கூட்டணியில் நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல. அதே மாதிரி தாவேக்கா அதிமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல. நீங்களா ஒரு யோகத்தை பண்ணிக்கிட்டு, நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க செய்தி வெளியிட்டீங்களா? பொறுப்பு நாங்கள் அல்ல. அதோட ஒரு இடத்துல இன்றைக்கு 2-3 இடத்துல பார்த்தோம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு 2-3 இடத்துல இன்றைக்கு தாவேக்கா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்க கூட்டத்தில் கொடியை பிடிச்சாங்க. அப்ப நம்ம ஆரவாரமா இருந்தாங்க. குமராவளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்த எழுச்சி பயணம் போட்டு அப்பொழுது சொன்னேன், தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டான்னு சொன்னேன். அதை நீங்க பெருசா பேசிட்டே இருக்கிறீங்க. ஆக அவர்களுடைய கட்சி கொடி தான் காட்டினாங்க. நல்லா புரிஞ்சுங்க, வேற கட்சி கொடி காட்டல. அப்பவும் அவர் கட்சியில் தான் இருக்கிறாங்க. ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவுதான ஒழிய நாங்கள் இதுவரை நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை, தாவாக்கோட பேச்சுவார்த்தை, தாவாக்கா கட்சியும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை நேரத்தில் தெரிவிச்சு. ஆமா, தொண்டர் அப்படி கிடையாது. தொண்டர் ஏங்க உங்க வீட்டுல ஒரு விருந்தாளி வராங்க, விருந்தாளி வந்தா என்ன சொல்லுவீங்க? போப்ப வெளியன்னு சொல்லுவீங்களா? என்னங்க இது? ஒரு மனிதாபிமானம் வேண்டாம். ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டை எங்க கூட்டத்தில் கலந்துட்டு கொடியாட்டுறாங்க. அப்ப இதுல என்ன தவறு? சுண்டலை பத்தி தான் சொன்னேன். அங்க கொடியாட்டி தொண்டர் அங்க தொண்டர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கான்னு சொன்னேன். இதுல என்ன தவறு இருக்குது? யாரு எதுக்கு உழ வைக்கிறதுக்கா? ஏற்கனவே நாங்க பண்றது ரொம்ப பத்தலையா? இப்படிப்பட்ட நிலைமைக்கு அவைதான காரணம்.